ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு வேஸ்ட் இங்க் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காலியான இங்க் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் இருக்க இங்க்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ப்ளெயினாக அதில் இருக்க ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இங்க் பாட்டிலோட கேப்பு கீழே வந்து ரிங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அது நமக்கு தேவையில்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கேப்பு கீழே வந்து ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதுவும் நமக்கு தேவையில்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் கையில் காட்டுறேன் இல்லையா, இது வந்து சைக்கிள் டியூப்பில் போடுற மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மவுத்தில் வந்து 3 நட்டு இருக்கும். அந்த 3 நட்டையுமே நம்ம தனியாக கழட்டிட்டு, அந்த மிடில்ல இருக்க நெட்டு வந்து நம்ம இப்போ எடுத்து நம்ம இங்க் பாட்டிலோட கேப்பில் வந்து மிடில்ல வந்து அதே சைஸுக்கு ஹோல்ஸ் போடணும். நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. அதனால வந்து நம்ம அக்ரலிக் பெயிண்டில் வந்து அந்த நெட்டை வந்து ஒரு தடவை டச் பண்ணி எடுத்து அந்த கேப் மேலே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பீஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த இங்க் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால வந்து ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் மாதிரி அதில் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடாத அளவுக்கு நம்ம அதில் பெயிண்ட் பண்ணி மறைச்சிக்கலாம். அந்த கேப் போடுவோம் இல்லையா, அந்த சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் நம்ம பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கேப் போட்டோன்னா அது மறைச்சிரும். பாட்டம் வந்து நம்ம கீழே வச்சுருக்கனால தெரிஞ்சுக்காது. இப்போ அந்த இங்க் பாட்டில் பார்க்க ரொம்ப ப்ளைனாக தெரியுறதுனால நான் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இங்க் பாட்டிலோட மேலே வந்து ஃபுல்லாக ஹார்ட் இன் போட்டுட்டு அந்த இங்க் பாட்டில் சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு டிசைன் கூட வரைஞ்சிக்கலாம், இல்லை ப்ளைனாக நீங்கள் விடுறதுனா கூட விட்டுறலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த டிசைன் காயட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த இங்க் பாட்டில் கேப்பில் வந்து அதையும் ஒரு சைடு வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மவுத் வந்து தனியாக நெட்லாம் கழட்டி வச்சோம் இல்லையா, இப்போ அந்த மவுத் எடுத்து இங்க் பாட்டிலோட கேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மவுத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெட்டை ஒன்று ஒன்றா கழட்டணுமோ அதே மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. விளக்குக்கெலாம் திரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, உங்கள்கிட்ட திரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரி இல்லைனா இந்த மாதிரி சன்னல் வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மவுத் ஃபிக்ஸ் பண்ணோம்ல அந்த இங்க் பாட்டிலோட கேப்பில், அந்த கேப்பில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து கரோசினில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கரோசின் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இப்போ அந்த கேப்பை வந்து நம்ம பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஃபைனலாக ஒரு சிம்பிளான விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.